ஒரு 2 1/2 வயசு, 3 வயசு. ம். அவ்வளவா பேசத் தெரியாது. ஆனா நடந்து விளையாடுவேன். ம். அப்போ பெரியப்பா 2 பேரும் வெளியூர்ல இருக்காங்க. ம். ஆ ம். அத்தைக்கு எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஊருக்கு போயிட்டாங்க. ம். விருதுநகர் போயிட்டாங்க. ம். அப்ப நான் மட்டும் தான் இருக்கேன் வீட்ல. ம். தாத்தா வேலைக்கு எங்கேயோ வெளியூர் காட்டுக்கு போயிருந்தாருன்னு நெனைக்கிறேன். ம். அப்போ இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் காலரா. ஓ! ஓகே, ஓகே. டெய்லி வந்து ஆயிரக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. ம். அப்ப நம்ம ஊர்ல காலரா வந்துருச்சு. எனக்கு ஒரு மாரியா இருந்த உடனே நான் போய் படுத்துட்டேன். ஒரு 2 3 வயசு இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அப்ப பாட்டி வந்து உரல்ல ஏதோ இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ம். கம்போ, கேழ்வரகோ ஏதோ ஒண்ணு காமனா உரல் இருக்கும் ம். கிராமத்தில். ம். எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் வசதி இருக்காங்க. அந்த காலத்துல பெரிய உரல். ஒரு 3, 4 அடி உயரத்துக்கு 4 அடி உயரம் இருக்கும். அதுல ஆட்டுறது, குத்துறதுக்கு தனியா இருக்கும். ம். அப்போ குத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து காலரா வர்ற மாரி இருந்ததுனால போய் படுத்துட்டேன். அப்போ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது தேவதூதர் தான் வந்தது. மேல இருந்து நானு ஏணி அந்த திண்ணையில படுத்திருக்கேன். பொத்தி படுத்திருக்கேன். காய்ச்சலோட. வந்து அப்படியே தொட்டுட்டு போயிட்டாரு. நேரா கண்ணு முன்னாலயே பார்க்குறேன். ம். வெள்ள உடுத்தி, வெள்ள வேஷ்டி ஏதோ அந்த நேரம் எனக்கு தெரியல. வெள்ளை வேஷ்டி அந்த வெள்ளையா இருந்தார். உடுப்பெல்லாம் வெள்ளையா இருந்துச்சு. ம். அப்போ உடனே காய்ச்சல் மற்றதெல்லாம் நின்றுச்சு. ம். நின்ன உடனே நானு உரல் வந்து தெருவுல அந்த ஓரத்துல இருக்கு. சாஸ்திரி பெரியப்பா வீடு இருக்குல்ல, ம். அந்த தெருவுலயே கடைசியில இருக்குது. அங்க போனேன். ஏன்னா, யாரோ வந்து என்னைய தொட்டு திப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னேன். என்னைய தொட்டு பார்த்துட்டு, "ஐயா காய்ச்சல் நின்றுச்சு. கர்த்தர் தான் வந்திருக்காரு. கடவுள் வந்து உன்னைய காப்பாத்திட்டு போயிட்டாரு" அப்படின்னாரு. கால்ராலருந்து தப்பிச்சுட்டேன். கால்ரா எனக்கு வரல. சரி. அதுக்கு பின்னால ஸ்கூல், காலேஜ்லாம் முடிச்சுட்டேனா? எது வரைக்கும் வந்திருக்கேன்? இல்ல காலேஜ் நீங்க இந்திய காலேஜ் ஆமா. இந்தி எதிர்ப்பு அ போராட்டம் சொன்னீங்க. ஆமா. இந்தி எதிர்ப்பு போராட்டம் சொன்னீங்க. அது போராட்டம் முடிஞ்சுச்சு. அங்க பல காலேஜ்கள்ல பேச்சு போட்டியில கலந்திருக்கேன். அதுல தான் அந்த காளிமுத்து இவங்கெல்லாம் பழக்கம். மினிஸ்டர் காளிமுத்து. ரஹ்மான் கான அனுப்புறத விட என்னைய தான் அனுப்புவாங்க. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லா காலேஜுக்கும் அனுப்புவாங்க. இன்டர் காலேஜ் டிபேட்ல. ம். இப்போ சரியா சாலமன் பாப்பையா தான் இன்சார்ஜ். ஆ. ஆனா, அவரு என்னைய எதுவுமே ட்ரெயின் பண்ணல. தமிழ் வாத்தியார்கள் வந்து என்னைய ட்ரெயின் பண்ணியிருக்கணும். அதே மாரி பியூசில இன்டர் காலேஜ் டிபேட்ல சாயர்குளத்துலேருந்து திருநெல்வேலி, பாளையங்கோட்டை எல்லாம் தமிழ் லெக்சர் கூட்டு போவார் ராஜமாணிக்கம்ல. நம்ம அவர் இருக்கார்ல ஜெய்சிங் பெரியப்பா. ஆமா. அவருக்கு சொந்தக்காரர். ஓ! அவரு எனக்கு காலேஜ்ல புரொஃபஸரா இருந்தாரு. அவரும் எனக்கு சொல்லிலாம் தரல. ஒரு பொருள் குடுக்குறாங்கன்னா, அத எழுதி, அத சொல்லி எல்லாம் குடுக்கணும். அப்ப நான் சின்ன பையன் தானே. எனக்கு கைடு எதுவும் கிடையாதுல்ல. ம். எனக்கு அந்த ஏஜ்ல அவ்வளவு அறிவெல்லாம் இருக்காதுல்ல. இல்லையா? So these people failed to train me, ட்ரூ. feed me. இருந்தாலும் நான் எந்திரிச்சேன்னா கை தட்டுவாங்க. இன்டர் காலேஜ்ல. ஏன்னா பயங்கரமா ஆ காங்கிரஸ் மற்றதெல்லாம் அட்டாக் பண்ணி பேசுறது.
ஸோ பேசிட்டு இருக்கம்மா. அப்போ இப்போ தொடங்கிட்டான் தம்பி. அப்போ பிஏ முடிச்சாச்சு. ம் அதெல்லாம் மற்றதெல்லாம் பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படிக்கணும். ம் நாங்க போய் நமக்கு தெரிஞ்சவங்க அந்த காலத்துல எம்ஏ படிச்சவங்க ஒரு அம்மா இருக்கு. அது அந்த காலத்துல வெள்ளைக்காரன் காலத்துல படிச்சிருக்குது. நம்ம ஊர் தான். அதுக்கு பேர் பரஞ்சோதின்னு பேரு. அப்ப தியாகராஜ காலேஜில அந்த அம்மா லெக்சரரா தான் இருக்கிறாங்க. ம் அப்ப நானும் அருப்போட்டி போலீஸ் ஸ்கூல்ல வாத்தியார் இருந்தார். பிபிங் வாத்தியார். ம் அவர் மதுரை வந்திருந்தார். மதுரையில வேலை பார்க்கும்போது அவர் என்னை கூட்டிட்டு போனார் அந்த அம்மாட்ட. நமக்கு யாரும் காலேஜெல்லாம் படிச்சு எந்த அனுபவம் கிடையாது. விவரம் தெரியாதுல்ல. அதனால அந்த அம்மாட்ட போய் தம்பி பிஏ பாஸ் பண்ணிட்டான். எம்ஏ படிக்கணும். உங்க காலேஜில் சேர்த்துக்கோங்க. உங்க சொந்தக்கார பையன் தான் அப்படின்னாரு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, ஏய் போய் கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு வர சொல்லு. என்ன படிப்பு வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எப்படிப்பட்ட பொம்பளை அந்த பொம்பளை. அப்ப என்ன பண்ணாரு, சரி தம்பி நீ வேற முயற்சி பண்ணாரு. ஏமா தம்பியோட பேசிட்டு இருக்கேன். இருங்க நான் அப்போ இருங்க ஓகே ஓகே ஃபைவ் கண்டினியூ பண்ணுங்க மம்மிட்டு பேச பண்ணுமா மம்மிட்டு சொல்லிட்டு வரீங்களா என்னம்மா